ஹாய் ஹலோ நான் உங்கள் பிஎஸ் சுதா. இன்னைக்கு வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ். ஓகே, கலெக்ஷன்ஸ் எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகூர்த்த கலெக்ஷன் இருக்குது, ரிசப்ஷன் கலெக்ஷன் இருக்குது. நம்ம ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னா பார்ட்டிக்கான கலெக்ஷன்ஸும் இருக்குது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பாரத விலாஸ் படத்தில் வரும் தெரியுமா, சிவாஜி படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் எல்லா மாதிரியான ஸ்டேட்ஸ் மக்களுமே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா மாதிரியான பிரைட்ஸ்க்கும் இங்கே எந்தெந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்றத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிசப்ஷன் செட். ஓகே, ஸோ என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து சோக்கர் மாடல் சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிங்க் ஸ்டோன். இந்த சோக்கர் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பேர் வந்து சாரி தான் கட்டுவாங்க, இல்லை லாங் ஃப்ராக் போடுறவங்க இருக்காங்க, லெஹெங்கா போடுறவங்க இருக்காங்க, ஜோலி யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த சோக்கர் வந்து ரொம்ப அழகாக சூட் ஆகும். பாருங்க, ஜொலிக்குதா? இது வந்து ஃப்ராக் போடுறாங்க, லெஹெங்கா அந்த மாதிரினா அந்த சோக்கர் அண்ட் இந்த பெரிய கம்மலோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சாரீ கட்டுறாங்க, ரிசப்ஷனுக்கே நிறைய பேர் வந்து சில்க் சாரீ கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு இந்த ஹாரமும் வந்துடும். ஸோ அந்த ஹாரம் பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸில், இதுவும் சேம் அந்த பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோன் 3 லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 அழகாக இருக்குது. ஸோ இந்த லாங்காக வரும் இது உங்களுக்கு. அப்போ ஃபஸ்ட் நீங்கள் சோக்கர் போடுவீங்க, அடுத்து இந்த லாங் ஹாரம், அடுத்து இந்த பெரிய அழகான ஜிமிக்கி. ஸோ வந்து சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நெத்திச்சுட்டி, எல்லாருமே ரிசப்ஷனுக்கு சிங்கிள் நெத்திச்சுட்டி தான் வைப்பாங்க, சிங்கிள் லேயர் தான். ஸோ இது ரொம்பவே அழகாக இருக்கும். இதுவும் சேம் அதே தான், ஒயிட் வித் பிங்க் ஸ்டோனில் ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கா? அது மட்டும் இல்லை, லெஹெங்கா ஃபுல் ஃப்ராக் போடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மெலிசான ஒட்டியானம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம சாரீ கட்டுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய டைப். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன் பீட்ஸ் எல்லாமே இருக்குது. டிசைன்ஸ் கூட ரொம்ப அழகாக இருக்குது. இதில் பெல்ட் எலாஸ்டிக்கோடு இருக்குது. ஸோ இது வந்து என்ன மாதிரியான சைஸ், அதாவது வந்து ஃப்ரீ சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி சைஸில் கல்யாண பொண்ணுங்க இருந்தாலும் எல்லாருக்குமே இது வந்து சூட் ஆகும். இது வந்து தனியாகவே விற்கிது, நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். கலர்ஸ் நிறைய கலர்ஸ்லேயும் கிடைக்குது. இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது 1-2 கலெக்ஷன் தான். இன்னொரு கலெக்ஷன் காமிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா க்ரீன் செட். இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்கிறது என்னென்னா, ரெட் கலர் சாரீ கட்டுறாங்க இல்லை மெரூன் கலர் சாரீ கட்டுறாங்கன்னா ஆப்போசிட் கலர், நல்ல கான்ட்ராஸ்ட் கலரில் தான் இப்போ ஜுவல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் மேட்சிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரெட் கலர் மெரூன் சாரீனா உடனே அதே மாதிரியே மெரூன் ஸ்டோன் இல்லைனா ரெட் ஸ்டோன் பிங்க் ஸ்டோன் இப்படி தான் போடுவாங்க. ஆனால் இப்போது அப்படியே ஆப்போசிட் கலர் என்ன, கான்ட்ராஸ்ட் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன். ஸோ இப்போல்லாம் வந்துட்டு ரெட்டு மெரூன் என்ன மாதிரி சாரினாலும் க்ரீன் ஸ்டோனில் தான் இப்போ ஜுவல்ஸ்லாம் வந்து போடுறாங்க. நான் இப்போ ஒரு க்ரீன் செட்டும் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம க்ரீன் செட் பார்க்க போகிறோம். இதுவும் வந்து ரிசப்ஷன் செட் தான். இது பாருங்கள், இந்த சோக்கர் வந்து இன்னும் அழகாக, இன்னும் சைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த பேர்ல்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த பேர்ல் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷைனாக இருக்குது. அதை டச் பண்ணி பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஃபீல், வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன், அந்த சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ரொம்பவே அழகாக. அதே மாதிரி இந்த கார்னரும் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்டோன்ஸ் ரொம்ப அழகாக ரசித்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒரே ஒரு சோக்கரே போதும் போல், சாரியாக இருந்தாலும் சரி லெஹெங்காவாக இருந்தாலும் சரி இது ஒன்றே போதும். பட் இருந்தாலும் இதில் இன்னும் ஃபுல் செட்ஸ் இருக்குது, நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாரம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒயிட் அண்ட் க்ரீன் ஸ்டோன் தான். இப்போ அதில் எப்படி உங்களுக்கு அந்த ஃப்ளவர்ஸ் சென்டரில் வந்திருக்கோ, ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளவர், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ளவர். ஏன்னா அதுலேருந்து அப்படி மேலே போகும்போது அப்படியே குட்டி குட்டியாக கொண்டு போயிருக்காங்க அந்த ஃபினிஷிங்காக. ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ஹாரமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா செயின்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம எவ்வளோ தூரம் வேணால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் இறக்கி போடணுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி போடணுமா, ஸோ எல்லாமே வந்து இதில் பண்ணிக்கலாம்.
அடுத்து ஒட்டியானம். ஒட்டியானத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ரொம்ப அழகாக அந்த ஃப்ளவர் அண்ட் அந்த ஒரு ஸ்டோன் க்ரீன் ஒரு ஸ்டோன் ஒயிட் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. சேம் அந்த ஒயிட் கலர் பேர்ல் அந்த சூப்பராக வச்சுருக்காங்க. அது அழகாக அப்படி பண்ணும்போதே அப்படி கிட்டக்கிட்டு ஆடுது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கை வங்கி, நம்ம எங்கள் கைக்கு கட்டுறது. ஸோ அதுவும் அப்படியே டிக்டோ வந்து ஒட்டியான மாடல் தான், சின்ன ஒட்டியானமாக இது பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்குது. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜிம்கா. ஜிம்கி ரொம்ப அழகாக இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கொடை, ஒரு அம்பர்லா எப்படி இருக்குமோ அது மாதிரி. அதுக்கு மேலே பாருங்கள் அந்த க்ரீன் ஸ்டோனு அதை மேட்ச் பண்ணணுன்றதுக்காகவே ஒரு பெரிய க்ரீன் ஸ்டோன் வச்சுருக்காங்க. ஸோ இது உள்ளேயும் ஒரு பேர்ல் ட்ராப்பு. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. வாவ். அடுத்து பார்த்தீங்கன்னா நேத்து சட்டி. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேர்ல் ட்ராப் இருக்குது, அழகாக இருக்குது. ஸோ இதுலேயும் அதே மாதிரி அந்த ஃப்ளவர்லேயே அந்த ஒயிட் அண்ட் க்ரீன் ஸ்டோனை மேட்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ போட்டு பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜடையில் நம்ம வந்து இன்கேஸ் இது வந்து முகூர்த்தத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஏன்னா எக்ஸ்ட்ராவாக ஜடை பிள்ளையெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம முகூர்த்தம்க்கு தான் மோஸ்ட் ஆஃப் வந்து ஜடை போடுவோம். அந்த ஜடையில் ஃபுல்லாக வைக்கிறதுக்காக சைஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய பிள்ளையில் ஒரு 3, அப்புறம் மீடியம் சைஸில் ஒரு 3, அப்புறம் ஸ்மால் சைஸில் ஒரு 3. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ஃபுல் செட்டு போல். எனக்கு தெரிஞ்சு இது ரிசப்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா முகூர்த்தத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு, சூப்பர் செட். இப்போ ரிசப்ஷன் செட் 2 பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ அடுத்து நம்ம போக போகிறது முகூர்த்தம் செட். ஓகே, முகூர்த்த செட்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து மேட் ஃபினிஷ். இப்போ நம்ம பார்க்க போகிறதும் முகூர்த்தம் செட்டு தான். இது வந்து கோல்டு ஃபினிஷ், ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ இந்த செட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டைமண்ட் நெக்லஸ் ஃபீல் கிடைக்குது பார்க்கும்போது. இது வந்து